வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அடிப்படை கடமைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இந்திய குடிமகனான பிறகு நம்ம ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டிய அடிப்படை கடமைகள்னு சிலது இருக்குது. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த செக்ஷனில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, எந்த ஆர்டிக்கல் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட 51 கிளாஸ் ஏ ஆர்டிக்கலில் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டியூட்டிஸ் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனோட 1976 42வது அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை அமல்படுத்துனது பார்த்திங்கன்னா 3/1/1977 அப்போ இதை அமல்படுத்தியிருக்காங்க. இதோட ஃபஸ்ட்டு டியூட்டிஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேசியத்தை அரசியலமைப்பை மதிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை நீங்கள் மதித்து நடக்கணும். நம்மளுடைய தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய விலங்கு, நம்மளோட நேஷ்னல் பேர்ட்ஸ் நம்மளுடைய நேஷ்னல் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் 2வது பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, விடுதலை போராட்ட வீரர்கள் அவங்கள எல்லாத்தையுமே நீங்கள் மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியாவோட ஒற்றுமை, நம்ம இந்தியாவோட பலமே நம்ம இந்தியாவோட ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமையை நீங்கள் மதித்து நடக்கணும், நாட்டோட ஒருமைப்பாட்டை நீங்கள் மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது நாட்டை எந்த நேரமும் பாதுகாக்க நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையான போதும் இராணுவத்துக்காக இருந்தாலும் நீங்கள் நாட்டுக்காக தங்களை அர்ப்பணிக்க நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, மக்களோட ஒரு நல்லிணக்கம், சகோதரத்துவத்தோடு நீங்கள் இருக்கணும். ஒருத்தரை மதிக்கணும், மற்றவங்களை உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். மதம், ஜாதி, மொழி இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்கிட்டையும் ஒரு சகோதரத்துவத்தோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பெண்களை மதிக்கணும். பெண்களுக்கு எதிராக அவங்கள அவமானப்படுத்துறது, அவங்கள இழிவுபடுத்துறதுக்கான செயல் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அது வன்முறையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இயற்கையை பாதுகாக்க வேணும். இயற்கை நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் உள்ளதுன்றதுனால இயற்கையும் பாதுகாக்கணும். தண்ணி, நீர், நிலம், காற்று நம்மளோட அத்தியாவசியமான தேவை நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொஞ்சமாவது விட்டுட்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அறிவியல், மனப்பான்மை, மனித உணர்வு, சீர்திருத்த உணர்வு வளர்க்க வேண்டும். சயின்ஸை நீங்கள் வரவேற்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல அறிவியல் மனப்பான்மை கொடுக்கணும். புதுசான கண்டுபிடிப்புக்கு நீங்கள் மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது சொத்துக்களுக்கு எந்த பாதிப்பையும் நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது, அது நம்மளுடைய கடமை. பொது சொத்துக்கள் ஸ்கூல், காலேஜ், அப்புறம் பஸ்ஸு, ரோடு, இது மாதிரி கோயில், இது மாதிரி எந்த பொது சொத்துக்கும் நம்மளால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் பொறுப்புடன் இருக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் பொது சொத்துக்கு எந்த பாதிப்பும் நம்ம ஏற்படுத்தாத வகையில் நம்ம பொறுப்பாக இருக்கணும் அதுக்கு சொல்லியிருக்காங்க. 11வது டியூட்டிஸாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்வி பெறும் உரிமை. 6th to 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் நம்ம ஸ்கூல் போகிறது கட்டாய கல்வி. நம்ம கண்டிப்பாக நம்ம படித்தே ஆகணும் அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்போ சொன்னாங்க அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 86வது அமெண்ட்மெண்ட்டில் 2002வது வருஷத்தில் இது கம்பல்சரி கட்டாய கல்வின்ற ஒரு விஷயத்தை சொல்லி நம்மளுக்கு இதுவும் அடிப்படை உரிமைகளில் ஒன்று, கட்டாய கல்வியும் அடிப்படை உரிமைகளில் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கட்டாய கல்வின்றது யாரெல்லாம் இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெற்றோர்கள், பாதுகாவலர்கள் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டிய கடமை கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது. அவங்க கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஐபிஆர்னு ஒரு பேப்பர் உங்களுக்கு இருக்கும். அதில் அறிவுசார் சொத்துரிமை சட்டம்னு ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா, ட்ரேட்மார்க் ஆக்ட் கொடுத்துருக்காங்க. 1999 ட்ரேட்மார்க் ஆக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டை நம்ம சேனலில் 1 by 1 நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆக்ட் புரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமில் எப்படி எழுதணுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் அமுதன் லா ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.